அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு, அரசியல் கருத்தா இருந்தாலும் இப்ப அவர் பேசக்கூடிய கருத்து மிக முக்கியமானதா இருக்கு. 50 சீட்டோட ஆட்சியின் பங்கு பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லுறாரு. அவங்க வந்து அதிமுக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா அவங்களே ஒண்ணும் சொல்லல. அவங்க தானே சொல்லணும். அவங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஏன் வாயில கேக்குறீங்க? திமுக ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள் என கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं, 2 नए कमरे बनाए 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. तमिलनाडु सरकार 100% फेल्योर गवर्नमेंट है. இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए, कितने वादे पूरे किए. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க. அதை பார்த்து சொல்லுங்க, நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு, அரசியல் கருத்தா இருந்தாலும் இப்ப அவர் பேசக்கூடிய கருத்து மிக முக்கியமானதா இருக்கு. 50 சீட்டோட ஆட்சியின் பங்கு பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லுறாரு. அவங்க வந்து அதிமுக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா அவங்களே ஒண்ணும் சொல்லல. அவங்க தானே சொல்லணும். அவங்க ஒண்ணு சொல்ல, நீங்க ஏன் வாயில கேக்குறீங்க? எடப்பாடி ஐயா சொல்றாங்க, என் தலைமையில தான் கூட்டணியும், நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சி நடத்த போறேன். அமித்ஷா ஐயா சொல்றாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்த. அது அவங்க 2 பேர் பிரச்சனையும். சபாநாயகர் பொது ஆளு. நான் பத்திரிகையில அவங்க சொன்னதையும் பார்க்க, இவங்க சொன்னதையும் பார்க்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்தான் சொல்லணும்? ஊழல் நிறைந்த திமுக அரசு அகற்றப்பட்டு பாஜகவினுடைய கூட்டணி அரசு வரும்னு சொல்றாங்க. மக்களே செய்வாங்க. இப்போ சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல என்னை கொண்டு விடுங்க. இந்த அரசு யாருமே ஊழல்ல தண்டிக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில இருக்கவங்கள யாருக்கும் ஊழல்வாதிகள்னு சொல்லி நீதிமன்றம் என்ன செய்யல, வேண்டும் என்றே திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு இல்லாததை சொல்வாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா ஐயா நம்முடைய பாரத பிரதமரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அதானி ஐயா. தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி சப்ளை பண்ணல மட்டும் 826 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நம்ம சிஏஜி ரிப்போர்ட். அப்ப அதுபடி அவங்களுக்கு இடி நடவடிக்கை எடுக்கல. ஒரு தனிப்பட்ட ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு எடுத்து நடவடிக்கை எடுத்தாதான் நீதிமன்றம் அதை கண்டிச்சு நிறுத்தி வச்சு. ஒரு டாஸ்மாக் கடையில 10 ரூபா அதிகமாக விற்றாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு.
அப்படி 37 வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு, இந்த ஆட்சியில 4-5 வழக்கு நடந்திருக்கு. அப்ப இது யார் மேல நடவடிக்கை எடுக்குது? அப்ப இல்லாத ஒன்றை வச்சு என்ன செய்யறாங்க, பெரிய பில்டப் பண்ணி இடியெல்லாம் அனுப்புறாங்க. அது தவறு. அப்போ பாரத பிரதமர் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அதானி அவர்களால் இவ்வளவு பெரிய தவற செய்திருக்காங்க. அப்ப இத பாரத பிரதமருக்கும் இதுக்கு தொடர்பு சொல்லி இடி அவங்களை விசாரிக்க முடியுமா? அதே போல ஒரு 10 ரூபா அதிகமா வித்திருக்காரு, ஏதோ தவறு நடந்திருக்காங்க, அது தனிப்பட்ட முறையில் அவருக்குள்ள அது அரசோட இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவுல அமைதியாக மட்டும் இல்ல, நல்லாட்சி நடக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான். நீங்க சொல்ற அளவுக்கு எந்த ஊழலும் நடக்கும்.